காவிரி விவகாரம் தொடர்பாக டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவசர ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறந்து விடணும் அப்படின்னு ஒழுங்குமுறை குழு உத்தரவு பிறப்பிச்ச நிலையில் டெல்லியில் சட்ட நிபுணர்களோட அவசர ஆலோசனையில் டி.கே. சிவகுமார் ஈடுபட்டிருக்காரு. இது குறித்த கூடுதல் தகவல்களோட இணையறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. கர்நாடக சிஎம் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் ஆலோசனை போய்கிட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய கிடைச்ச கூடுதல் தகவல்கள் என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக 29/7/2026 முதல் 15 நாட்களுக்கு தினசரி 3500 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு நேற்று உத்தரவிட்டிருந்தது. இது மிக முக்கியமான செய்தி. இதற்கு கர்நாடகாவில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில தான் முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் டெல்லியில சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்துறார். என்றால் கர்நாடக அணைகள்ல நீரின் அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே இப்போது இருக்கிற நீரை திறந்துவிட்டால் மழை பொய்த்து போனால், பருவமழை நேற்றுக்கு பெய்திருக்கணும், அணைகள் நிரம்பி இருக்கணும், ஆனால் பருவமழை பொய்த்து போனால் அணைகள்ல நீர் இல்லை. எனவே இப்போது தண்ணீர் திறந்து விட்டால் மழை வரவில்லை என்றால் கர்நாடகாவிற்கு பெரும் சிக்கல் ஏற்படும். எனவே தற்போது காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக என்றால் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு தயாராக இல்லை. எனவே இதை தடுக்க வேண்டும் என்றால் சட்ட ரீதியாக போராட வேண்டும். இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லலாமா என்றால் நீதிமன்றம் தரப்பில் ஏற்கனவே மிக தெளிவாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு ஒழுங்காற்று குழு, தொழில்நுட்ப குழுக்கள் அமைக்கப்பட்டு முறைப்படி இந்த குழுக்கள் கண்காணித்து எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும், அணையின் நீர் இருப்பு எவ்வளவு, மழை பொழிவு எவ்வளவு, அனைத்தையும் ஆராய்ந்துதான் உத்தரவிடும். அந்த உத்தரவை எதிர்த்து எப்படி நீதிமன்றத்தில் வாதிடுவது என்பது குறித்த முக்கிய ஆலோசனையை தற்போது டி.கே. சிவகுமார் அவர்கள் டெல்லியில் சட்ட வல்லுநர்கள், குறிப்பா அந்த காவிரி விவகாரத்துல யாரெல்லாம் வாதாடுறாங்களோ அந்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே மேகதாது அணைக்கு நீதிமன்றம் தமிழக அரசு சென்றிருந்தது. தமிழக அரசின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு அடுத்து எப்படி சட்ட ரீதியாக இந்த மேகதாது விவகாரத்தை எடுத்துச் செல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் தற்போது ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில 2 முக்கியமான விஷயங்கள். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க என்ன ரீதியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஆலோசனை முதற்கட்டமாக இருக்கிறது. 2வது கட்டமாக மேகதாது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, என்றால் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் மேகதாது அணை இருந்தால் அதிலிருந்து தண்ணீர் திறக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லலாமா அல்லது எப்படி இதை சட்ட ரீதியாக அடுத்த கட்டமாக எடுத்துச் செல்வது, இந்த 2 விஷயங்களையும் ஆலோசனை நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்று முன்தினம் கர்நாடக எம்பிக்களுடன், அனைத்து கட்சி எம்பிக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் கூட பாராளுமன்றத்தில் மேகதாது விவகாரத்தை கட்டாயம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பேசி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தான் தற்போது நடைபெறும் இந்த கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. என்றால் இன்று காலை முதல் 3500 கன அடி தண்ணீர் திறப்பு இருக்க வேண்டும். அதுவும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பில் இந்த 3500 கன அடி அப்படின்றது பிலிகுண்டு, தமிழக எல்லையான பிலிகுண்டுல பதிவாகணும்ன்றதுதான் CWRC, அதாவது காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவாக இருக்கிறது. எனவே இதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்ற முக்கிய ஆலோசனை இப்போது நடைபெறுகிறது. ஒருவேளை நீதிமன்றத்தை நாடும் நிலைமையில் இந்த உத்தரவு, அதாவது காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவு செயல்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கிறது. வினோதினி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.